சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் கழுகோட முதுகுல ஏறி உட்கார்ந்து அந்த கழுகோட முதுகையும் கழுத்தையும் கொத்தும். ஆனா அந்த கழுகு தன்னோட உடலை அசைச்சு அந்த பறவைகளை விரட்டாது, கோபமா திரும்பி பார்க்காது. அதுக்கு பதிலா அந்த கழுகு ரொம்ப உயரத்துல பறக்கும். கழுகு பறக்கிற உயரத்துக்கு அந்த பறவைகளால தாக்கு பிடிக்க முடியாததால அவைகளுக்கு சுவாசிக்கிறதுல பிரச்சனை வரும். அப்போ அது தானாவே கழுகோட முதுகுல இருந்து இறங்கி பறந்து போயிடும். உங்களை வெறுக்கிறவங்க உங்க முதுகுல உட்கார்ந்து உங்களோட எனர்ஜி, சந்தோஷம், தன்னம்பிக்கை இதை எல்லாத்தையும் கொத்தி எடுத்து உங்களை கீழே தள்ள பார்ப்பாங்க. நீங்க அந்த கழுகு மாதிரி நீங்க செய்ய வேண்டியது அதை கண்டுக்காம உயரத்துல பறக்க ட்ரை பண்ணணும். உங்களை வெறுக்கிறவங்களை நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறது வைரங்களை தூக்கி ஆத்துல போடுற மாதிரி. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களோட கவனமும் உங்களோட வலிமையும் உங்க வாழ்க்கைக்கு தேவை. அதை ஏன் அவங்களுக்காக செலவிடணும்? அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கே புரிய வச்சாலும் அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. உங்களை வெறுக்கிறதுக்கும் விமர்சிப்பதற்கும் புதிய காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. உங்களை 100 பேர் வெறுத்தா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு 10 பேராச்சும் இருப்பாங்க. உங்க கவனத்தை அவங்க பக்கம் திருப்புங்க. கழுகு எப்போதுமே சின்ன சின்ன பறவைகள் கிட்ட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. அது உயிரை பறக்கும். அதுக்கு தெரியும் இந்த வானமே அதுக்கு சொந்தமானதுன்னு. ஒரு கழுகா இருங்க. நீங்க உயிரை பறக்கிறப்போ அவங்க உங்களை அண்ணாந்து பார்க்கட்டும். குட் நைட் பை யாரோ.